இப்போ இதெல்லாம் சுக்கிரன் விட வெள்ளை மொச்செல்லாம் எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுக்க ஏறிக்கிட்டே இருக்கும். நல்லா உங்களுக்கு அந்த விஷயங்கள் தானாக நடக்கும். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் சொல்லிட்டாருன்னு வாங்கி வச்சு மாத கணக்கில் இருக்கும். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் சொல்லி ஒரு 2-3 நாள் நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு சார், அப்புறம் எதுவும் நடக்கலை சார் அப்படின்னாரு. மாற்றினீங்களான்னா அது மாற்றணும். ஏன்னா உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜினா அந்த தானியங்கள் உரியும். இத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும், அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே கையில் ஸ்ட்ரென்த் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் மென்மேலும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. இது ஒன்று. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு மெயினாக வேலை செய்கிற இடத்துல ஏதாவது அன்வான்ட் பஞ்சாயத்தோ பாலிட்டிக்ஸோ இருந்தால் தயவு செஞ்சு அது அப்படியே தள்ளிடுங்க. ஓகேங்களா? அது எவ்வளோ தள்ளி இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நீதிடா நேர்மடா நாயண்டான்னு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். பின்னாடி ஒருத்தர் அதை கவனிச்சிருந்து நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரச்சனை மாட்டாத வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூலையும் நீங்கள் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு நல்லது. இதில் ஒன்றும் நம்ம மென்மேலும் வளரணும், இதுலேருந்து தப்பிச்சுக்கணுன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதாவது சுவாதிலாம் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான் மேண்டட்ரி. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை மொச்சை நாட்டு சக்கரில் கலந்து சாமிக்கு வழிபாடு பண்ணுங்கள். வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த மாதம் சிறப்பாக அமையும்.